இங்க இருக்கின்ற எங்களுடைய தலைமை ஆசிரியர் வளர்மதி அப்படிங்கிற ஒரு மிஸ் அவங்க சொன்னாங்க, சார் 234 தொகுதிக்கும் ஒவ்வொருவரா நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு தொகுதியா போறீங்க, எங்களுடைய மாவட்டத்துக்கு வாங்க சார், வந்து எங்க பிள்ளைங்களை சோதனை பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுத்தாங்க. அவங்க சொல்லி அடுத்த நாளே நேரடியாக நாங்க போயிட்டேன். நானே ரேண்டமா அந்த பிள்ளைங்களை போய் நான் கேட்டேன், ஒவ்வொரு குழந்தைங்களா போய் இதை வாசிங்க, இந்த கணக்கு பாடத்தை போடுங்க அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமேட்டு அது சார்ந்து ஒரு பதிவை போட்டதுக்கு பிறகு உடனடியாக 4552 தலைமை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் சார் எங்களையும் மழையுங்கள், நாங்களும் தயார் நிலையில் இருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அந்த தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஹெச்எம்ஸ்க்கும் அவள் உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டேன். இது மட்டுமல்ல, நீங்கள் தருகின்ற இந்த ஊக்கத்தை பார்த்து எனக்கு ஏறத்தாழ 12685 ஹெச்எம்ஸ் நீங்க நாங்க ரெடியா இருக்கோம், யாரை வேணா நீங்க அனுப்பி வைங்க சார் என்று சொல்லுகிறார்கள். இங்கே ஆசிரியர்களுக்குள்ளே அவருடைய வெளிப்பாடை கொண்டு வந்து அவருடைய திறமையை நிரூபித்து மற்ற ஆசிரியர்கள் மத்தியிலே அவர்களை பெருமைப்படுத்துகிற வகையில் 4552 பள்ளிகளிலிருந்து தலைமை ஆசிரியர்களை குறிப்பிட்ட அளவிலே கொண்டு வந்து அவர்களை பாராட்டுவது அருமையான நிகழ்ச்சி. இந்த உங்களை பாராட்டுவதல்ல, உங்களை பாராட்டுவதன் மூலம் நாங்கள் பெருமை பெறுகிறோம் என்ற அளவிலே தான் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆசைப்படுகிறது உண்மையே ஒண்ணுதான், அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களால் தான் அது முடியும் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் அண்ணா பேர்ல ஒரு விருதை வழங்க வேண்டும். 1968 இருமொழி கொள்கையை அண்ணா உயர்த்தி பிடிக்கவில்லை என்று சொன்னால், அதை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதை குறிக்கின்ற விதத்தில் அண்ணாவுடைய பேரில் தலைமைத்துவ விருது. இனமான பேராசிரியர் 2006 2011 கிட்டத்தட்ட இந்த சமச்சீர் கல்வி என்று வரும்போது அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த சமச்சீர் கல்வி சார்ந்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார். அது சார்ந்து சில திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு அதிகப்படியான அதுக்கான ஆக்கத்தை மூக்கத்தை வழங்கியது யார் என்று சொன்னால் நம்முடைய இனமான பேராசிரியர் ஐயா அவர்கள் தான். ஆக அவருடைய பெயரில் ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.